அரவிந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக ஆர்த்தி. பிரீதா, முதலில் தலைப்புச் செய்திகள். அகில இந்திய அளவில் சிறந்த திரைப்படமாக பாகுபலி தேர்வு. சிறந்த நடிகர், நடிகையாக அமிதாப், கங்கனா ரணாவத் அறிவிப்பு. சிறந்த பின்னணி இசைக்காக இளையராஜாவுக்கு விருது. விசாரணை படத்துக்கு 3 விருதுகள் அறிவிப்பு. மயில்சாமி, அண்ணாதுரை உள்ளிட்ட 56 பேருக்கு பத்ம விருதுகள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி வழங்கினார். நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு முறைகேடு வழக்கு. தனியார் நிறுவன இயக்குநர்கள் குற்றவாளிகள் என தீர்ப்பு. 2015ஆம் ஆண்டுக்கான தேசிய திரைப்பட விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதில் சிறந்த திரைப்படமாக பாகுபலி தேர்வு செய்யப்பட்டுள்ளது. சிறந்த நடிகராக அமிதாப் பச்சனும் சிறந்த நடிகையாக கங்கனா ரணாவத்தும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தமிழில் சிறந்த திரைப்படமாக விசாரணை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. 63வது தேசிய திரைப்பட விருதுகள் தில்லியில் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன. இதன்படி ராஜமௌலி இயக்கிய பாகுபலி சிறந்த திரைப்படமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. நடிகர்கள் பிரபாஸ், ராணா, சத்யராஜ், நாசர் ஆகியோரும் நடிகைகள் அனுஷ்கா, தமன்னா, ரம்யா கிருஷ்ணன் ஆகியோரும் இந்த படத்தில் நடித்துள்ளனர். தெலுங்கு, தமிழ் ஆகிய 2 மொழிகளில் 3D திரைப்படமாக பாகுபலி வெளியானது. 250 கோடி ரூபாய் செலவில் தயாரிக்கப்பட்ட இந்த பிரம்மாண்ட திரைப்படம் தேசிய அளவில் சிறந்த திரைப்படமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. சிறந்த நடிகர் விருது பிக்கு திரைப்படத்தில் நடித்த அமிதாப் பச்சனுக்கு அளிக்கப்படுகிறது. தனு வெட்ஸ் மனு ரிட்டர்ன்ஸ் படத்தில் நடித்த கங்கனா ரணாவத்துக்கு சிறந்த நடிகை விருது வழங்கப்படுகிறது. பாஜிராவ் மஸ்தானி திரைப்படத்தை இயக்கிய சஞ்சய் லீலா பன்சாலி சிறந்த இயக்குனர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். जो तूफानी दरिया से बगावत कर जाए वो इश्क, भरे दरबार में जो दुनिया से लड़ जाए वो इश्क. बाजीराव ने मस्तानी से मोहब्बत की है, अय्याशी नहीं. இரண்டாயிரத்து 15ஆம் ஆண்டிற்கான சிறந்த தமிழ் திரைப்படமாக வெற்றிமாறன் இயக்கிய விசாரணை படம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. தேசிய அளவிலான சிறந்த துணை நடிகருக்கான விருதுக்கு சமுத்திரக்கனி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். விசாரணை படத்தில் நடித்ததற்காக அவருக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. தேசிய அளவில் சிறந்த பட தொகுப்பாளராக மறைந்த கிஷோர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். விசாரணை திரைப்படத்தில் பங்காற்றியதற்காக அவருக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. தேசிய அளவில் சிறந்த பின்னணி இசைக்கான விருது இளையராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. பாலா இயக்கிய தாரை தப்பட்டை திரைப்படத்திற்கு இசையமைத்ததற்காக இந்த விருது அவருக்கு வழங்கப்படுகிறது. தேசிய அளவிலான சிறப்பு விருதுக்கு இறுதி சுற்று திரைப்படத்தில் நாயகியாக நடித்த ரித்திகா சிங் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். குத்துச்சண்டை வீராங்கனையான ரித்திகா சிங் தமிழ் மற்றும் ஹிந்தி ஆகிய மொழிகளில் ஒரே நேரத்தில் தயாரிக்கப்பட்ட இந்த படத்தில் முதல் முறையாக நடித்துள்ளார். 500 தாள பார்த்து ஆட்டம் போடுற, ஆஞ்ச மீனா குழம்புக்குள்ள தாளம் போடுற, செஞ்சு வச்ச ஆசையெல்லாம் தீக்க பாக்குறா, நெஞ்சுக்குள்ள ராணி ஆட்டம் உச்சி நோக்குறா.
ரிலையன்ஸ் நிறுவனரான மறைந்த திருபாய் அம்பானி, ஜம்மு காஷ்மீர் முன்னாள் ஆளுநர் ஜக்மோகன், நடிகர்கள் அனுபம் கேர், நடிகர் அஜய் தேவ்கன், பேட்மிண்டன் வீராங்கனை சாய்னா நேவால் உட்பட 56 பேருக்கு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி பத்ம விருதுகளை வழங்கி கௌரவித்தார். குடியரசு நாள் விழாவின் போது 112 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து தில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் வாழும் கலை அமைப்பின் நிறுவனர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர், பிரபல நடன கலைஞர் யாமினி கிருஷ்ணமூர்த்தி, சிஏஜியின் முன்னாள் தலைவர் வினோத் ராய், திரைப்பட தயாரிப்பாளர் மதுர் பண்டார்கர், வில்வித்தை வீராங்கனை தீபிகா குமாரி, தமிழகத்தைச் சேர்ந்த அறிவியலாளர் மயில்சாமி அண்ணாதுரை உட்பட 56 பேருக்கு பத்ம விருதுகள் வழங்கப்பட்டன. இதில் 8 பேருக்கு பத்ம பூஷன் விருதுகளும் 5 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளையும் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி வழங்கினார். 43 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளையும் குடியரசுத் தலைவர் வழங்கினார். நடிகர் ரஜினிகாந்த், நடிகை பிரியங்கா சோப்ரா, டென்னிஸ் வீராங்கனை சானியா மிர்சா உட்பட எஞ்சிய 56 பேருக்கு அடுத்த மாதம் நடைபெறவுள்ள விழாவின் போது பத்ம விருதுகள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. டாக்டர் மேலசுவாமி அண்ணாதுரை, நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு முறைகேடு வழக்கில் ஜேஜேபிஎல் நிறுவன இயக்குநர்கள் 2 பேர் குற்றவாளிகள் என தில்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மத்தியில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் நாடு முழுவதும் நிலக்கரி சுரங்கங்கள் தனியார் நிறுவனங்களுக்கு முறைகேடாக ஒதுக்கீடு செய்யப்பட்டதில் அரசுக்கு 1.86 லட்சம் கோடி இழப்பு ஏற்பட்டதாக மத்திய கணக்கு தணிக்கை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் இது தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் முறைகேடாக நிலக்கரி சுரங்கம் ஒதுக்கப்பட்டது தொடர்பாக ஜார்க்கண்ட் இஸ்பத் என்ற தனியார் நிறுவனம் மற்றும் அந்த நிறுவனத்தின் 2 இயக்குநர்களான RS ருங்தா, RC ருங்தா ஆகியோருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது. தில்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு விசாரணை முடிவு அடைந்ததை அடுத்து இன்று தீர்ப்பு அளிக்கப்பட்டது. இன்றைய தீர்ப்பில் RS ருங்தா, RC ருங்தா ஆகியோர் குற்றவாளிகள் என்றும் தண்டனை விவரம் வரும் 31ஆம் தேதி அறிவிக்கப்படும் எனவும் நீதிபதிகள் அறிவித்துள்ளனர். இந்தியா வந்துள்ள பாகிஸ்தான் சிறப்பு குழு பஞ்சாப் மாநிலம் பதான்கோட் தாக்குதல் தொடர்பான விசாரணையை தொடங்கியுள்ளது. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாண தீவிரவாத எதிர்ப்பு படை தலைவர் முகமது தாஹிர் ராய் தலைமையிலான 5 பேர் கொண்ட சிறப்பு குழு இந்தியா வந்துள்ளது. தில்லியில் உள்ள தேசிய புலனாய்வு அமைப்பின் தலைமையகத்துக்கு சென்ற பாகிஸ்தான் குழு தேசிய புலனாய்வு அலுவலர்களை சந்தித்தது. பதான்கோட் தாக்குதல் தொடர்பான விசாரணை நிலவரம், சாட்சியங்கள் தொடர்பாகவும் குழு கேட்டறிந்தது. இதனைத் தொடர்ந்து சிறப்பு விமானம் மூலம் பாகிஸ்தான் குழு நாளை பதான்கோட் செல்கிறது. பதான்கோட்டில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திய இடங்களை மட்டுமே இந்த குழுவிடம் தேசிய புலனாய்வு அமைப்பினர் காட்ட உள்ளனர். இது தவிர தாக்குதலின் போது அங்கிருந்து பாதுகாப்பு படை வீரர்களை தவிர்த்து அனைத்து சாட்சிகளின் வாக்குமூலத்தையும் பாகிஸ்தான் விசாரணை குழு பதிவு செய்ய இந்தியா அனுமதி அளித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் 8வது நாளாக இன்றும் நேர்காணல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. முதல்வர் ஜெயலலிதா முன்னிலையில் நடைபெற்ற நேர்காணலில் திருவாரூர், தஞ்சாவூர், கரூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர். இதுபற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் மாரியப்பன். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வருகிற மே மாதம் 16ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலரும் தமிழக முதலமைச்சருமான ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து 8வது நாட்களாக நடைபெற்று வரக்கூடிய இன்றைய நேர்காணலில் தஞ்சாவூர், திருவாரூர், கரூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள சட்டப்பேரவை தொகுதிகளில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களில் தொகுதிக்கு 3 பேர் வீதம் வரவழைக்கப்பட்டு அவர்களுக்கான நேர்காணல் நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து பிற்பகல் கோவை, ஈரோடு, திருப்பூர், நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் உள்ள சட்டப்பேரவை தொகுதிகளில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் நடைபெற உள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக போயஸ் தோட்டத்தில் இருந்து ஒளிப்பதிவாளர் இம்ரானுடன் மாரியப்பன். விளம்பரத்திற்காக வைகோ தம் மீது குற்றம் சாட்டுகிறார். திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் பேச்சு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன.
ஊட்டி அலைக்கற்றை வழக்கில் தம் மீது ஆதாரங்கள் இருப்பதாக வைகோ விளம்பரத்துக்காக பேசுகிறார் என திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள எஸ்டிபிஐ கட்சியுடனான தொகுதி உடன்பாடு பற்றி அண்ணா அறிவாலயத்தில் பேச்சுவார்த்தை இன்று நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய மு க ஸ்டாலின் தமிழக முதல்வரை சந்திக்க முடியவில்லை என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் குற்றம் சாட்டியுள்ளதாக தெரிவித்தார். இதற்கு முதல்வர் ஜெயலலிதா தான் பதிலளிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அதாவது மத்திய அமைச்சர் ஒரு முதலமைச்சரை பார்க்க முடியலன்னு சொல்லியிருக்காருல, மத்திய அமைச்சர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த வெளிப்படையான அந்த குற்றச்சாட்டுக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயலலிதா அதற்கு விளக்கம் சொல்லணும். வைகோ சாகித் பாவலாவை நீங்க மீட் பண்ணதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. இல்ல அதாவது தன்னுடைய விளம்பரத்துக்காக எதையோ அவர் உளறி கொண்டிருக்கிறார். அவருக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்க நான் வக்கீல் நோட்டீஸ் அமைச்சிருக்கிறேன். நீதிமன்றத்தில் வழக்கை நான் போட போறேன். அதில் அவர் சொல்லட்டும். எஸ்டிபிஐ கட்சித் தலைவர் தெஹ்லான் பாகவி தலைமையிலான குழுவினர் நடத்திய முதல்கட்ட பேச்சுவார்த்தை இன்று நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய தெஹ்லான் பாகவி திமுகவுடன் தொகுதி பங்கீடு குறித்து மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குழுவோடு அமர்ந்து தொகுதி உடன்பாடு சம்பந்தமாக நாங்கள் பேசினோம். எங்கள் சார்பாக நாங்கள் குறிப்பிட்ட தொகுதியை கேட்டிருக்கிறோம். அவர்களும் ஒரு குறிப்பிட்ட தொகுதியை சொல்லியிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக திரும்பவும் பேச்சுவார்த்தைகள் நடக்கும். தமிழகத்தில் ஆதரவற்ற முதியோர் இல்லங்களில் வாக்காளர் பட்டியல் திருத்த முகாம்கள் வருகிற 5ஆம் தேதி வரை நடத்தப்படுவதாக மாநில தலைமை தேர்தல் அலுவலர் ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் 6000 அமெரிக்க டாலர்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழகத்தில் மொத்தம் உள்ள 65,616 வாக்குப்பதிவு மையங்களில் புகைப்பிடிக்க விதிக்கப்பட்ட தடை குறித்த ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட உள்ளதாக ராஜேஷ் லக்கானி குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் இருக்கிற 116 முதியோர் இல்லங்கள் மற்றும் அனாதை இல்லங்களில் அவங்க பேர் வாக்காளர் பட்டியலில் இருக்கிறதா இல்லையா அதை முகாம் நடத்திட்டே இருக்கோம். அந்த முகாமில் யார் யார் பேர் அவங்க வாக்காளர் பட்டியலில் இல்லை அவங்க பேர் சேர்க்கறதுக்கு, அது மட்டும் இல்லை அவங்க நேட்டிவ் பிளேஸில் பேர் இருந்தால் அவங்க இந்த இடத்துல மாற்றம் செய்கிறதுக்கு விண்ணப்பம் பெற்று அதை 15 ஏப்ரலுக்குள்ளே அது பேர் மாற்றம் செய்யப்படும். தமிழக சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி வேட்புமனு தாக்கலுக்கு பின் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட வேண்டும் என ஈரோடு மாவட்ட வணிகர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து நடைமுறைக்கு வந்த தேர்தல் விதிகளின்படி பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். உரிய ஆவணங்கள் இல்லாத பணத்தை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்வதால் தாங்கள் வணிகம் செய்ய முடியாத சூழல் நிலவுவதாக ஈரோடு மாவட்ட வணிகர்கள் தெரிவித்துள்ளனர். வருகின்ற ஏப்ரல் 22ஆம் தேதி முதல் வாகன சோதனையில் ஈடுபடுவதே ஏற்புடைய செயலாக அமையும். அந்த வணிகர்கள் என்று தெரிந்து அவருடைய ஆவணங்கள் இருந்தாலேயே அந்த வாகனத்தை சோதனையிடாமல் அனுப்புவதுதான் ஏற்புடைய செயலாக அமையும். இந்த வருகின்ற தேர்தலையே ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கின்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு விடுவோம் என்பதை தேர்தல் ஆணையத்துக்கும் முக்கியமாக அனைத்து அரசியல் கட்சிகளுக்கு நாங்கள் முன்கூட்டியே தெரியப்படுத்துகின்றோம். சென்னையில் கடந்த 2002ஆம் ஆண்டு ஆடிட்டர் ராதாகிருஷ்ணன் தாக்கப்பட்ட வழக்கில் ஜெயேந்திரர் உள்பட 9 பேர் நேரில் ஆஜரானார்கள். 2002ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி சென்னையில் ஆடிட்டர் ராதாகிருஷ்ணன் தாக்கப்பட்ட வழக்கில் ஜெயேந்திரர் உள்பட 12 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அவர்களில் ரவி சுப்பிரமணியம் என்பவர் அப்ரூவராக மாறிவிட்டார். வழக்கில் சம்பந்தப்பட்ட அப்பு மற்றும் கதிரவன் ஆகியோர் மரணமடைந்தனர். இந்த நிலையில் மீதமுள்ள 9 பேரையும் இன்று நேரில் ஆஜராகுமாறு உத்தரவிடப்பட்டிருந்தது. அதனையடுத்து சென்னை முதலாவது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி ராஜமாணிக்கம் முன்பு அவர்கள் 9 பேரும் ஆஜரானார்கள். வழக்கு விசாரணையை அடுத்து அடுத்த வாரத்துக்கு வழக்கை ஒத்திவைப்பதாக நீதிபதி தெரிவித்துள்ளார். 55 பேர் உங்களுக்கு எதிராகவும் இது மாதிரி சொல்லியிருக்காங்க, அதை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஜட்ஜு விளக்கி சொன்னாங்க. அதுக்கு இது அப்பட்டமான பொய் வழக்கு, எனக்கு இந்த வழக்கு சம்மந்தம் இல்லைன்னு திரு ஜெயேந்திர சரஸ்வதி சாமி அவர்கள் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க. அடுத்த ப்ரொசீஜர் என்னென்னா, நாங்கள் டிஃபென்ஸ்க்கு விட்னஸ் போடலான்ட்டு நாங்கள் இருக்கிறோம். அனைத்து கேள்விகளுக்கும் தெரியாது, பொய் சாட்சி என்று தான் பதில் சொன்னார். இந்த வழக்கிலே அரசு தரப்பில் 106 டாக்குமெண்ட் மார்க் செய்யப்பட்டுள்ளது. 3 மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸ் மற்றும் 55 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு எதிரி தரப்பில் கேள்வி கேட்ட பிறகு அவர்கள் தங்கள் தரப்பிலும் சாட்சிகள் இருப்பதாக சொன்னதால் இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.
நாகப்பட்டினம் மாவட்டத்திலிருந்து அதிகளவு ஏற்றுமதியாகும் மத்தி மீனுக்கு வெளி மாநிலங்களில் நல்ல விலை கிடைப்பதால் அந்த பகுதி மீனவர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ஆண்டுதோறும் மார்ச் ஏப்ரல் மாதங்களில் வங்கக்கடல் பகுதியில் அதிக அளவில் கிடைக்கும் மத்தி மீன்கள் உணவிற்காகவும் மருத்துவத்திற்கும் பயன்படுத்தப்படுகின்றன. டன் ஒன்றுக்கு 40,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படும் இந்த வகை மீன்கள் ஒரு படகிற்கு 10 முதல் 15 டன் வரை கிடைப்பதாக நாகப்பட்டினம் மாவட்ட மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். பூம்புகார், தரங்கம்பாடி, திருமுல்லைவாசல், பழையாறு உட்பட மாவட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து கேரளத்திற்கு அதிக அளவிலான மத்தி மீன்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன. மத்தி மீன் நல்ல ஒரு மீன் கிடைச்சிருக்கு. இதே போல் வருஷம் கிடைக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். ஏன்னா ஏற்கனவே இந்த மீன் கிடைக்கவில்லை. ஆழக்கடலில் தான் அந்த மீனை பிடிக்கிறாங்க. கரைகளுக்கு மீன் வரவதில்லை. ஆனால் இப்போ போட்டு எடுத்துகிட்டு போய் இந்த இழுவலைக்கு இந்த மீன் கிடைக்கிறதுனால மீனவர்கள் சந்தோஷமாக இருக்காங்க. மத்தி மீனில் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இதனுடைய மத்தி மீனுடைய ஒரு மருத்துவ குணம்ங்கிறது தெரியாமலே இருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள். அதனால் அங்கே நிறைய எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு, இங்கே கம்மியாகிட்டு இருக்கு. ஆழியாறு அறிவு திருக்கோவிலில் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி மகா சமாதி வேள்வி தினத்தையொட்டி வாழ்க்கை மலர் உள்ளிட்ட 3 புத்தகங்கள் வெளியிடப்பட்டன. உலக சமுதாய சேவா சங்கத்தின் நிறுவனர் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மகா சமாதி வேள்வி தினம் ஆழியாற்றில் உள்ள அறிவு திருக்கோவிலில் நடைபெற்றது. மனவளக்கலை அமைப்பை சேர்ந்தவர்கள், பேராசிரியர்கள், பொதுமக்கள் என திரளானோர் அந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். வாழ்க்கை மலர், பக்தியும் நாணயமும் மற்றும் என் குருநாதர் ஆகிய புத்தகங்கள் அந்நிகழ்ச்சியில் வெளியிடப்பட்டன. இவற்றை அறிவு திருக்கோவில் தலைவர் SV பாலசுப்ரமணியம் வெளியிட்டார். அருட்தந்தை அவருடைய கருத்துக்கள் விஞ்ஞான ரீதியாக இருக்கின்ற காரணத்தினால் அதை கல்வியாக உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், அறிவின் ஆரோக்கியம், சமுதாய ஆரோக்கியம் என்று வாழ்க்கையில் நல்ல முறையிலே வெற்றி பெறுவனாக உயர இக்கல்வி மிகவும் பயன்படுகிறது. கோடைக்காலம் தொடங்கும் முன்பே வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்து வருகிறது. கடந்த டிசம்பர் மாதம் யாரும் எளிதில் மறக்க முடியாத அளவில் சென்னையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளான செம்பரம்பாக்கம் நீர்த்தேக்கம் கடல் போல் நிரம்பி காட்சியளித்தது. சோழவரம் ஏரியில் கூட நீர்மட்டம் உயர்ந்தது. கிருஷ்ணா நீர் வராத நிலையிலும் பூண்டி புழல் ஏரிகள் நிரம்பி வழிந்தன. ஆனால் 3 மாதங்களுக்குள் இந்த நிலைமை மாறி ஏரிகளில் நீர்மட்டம் வெகுவாக குறைந்து வருகிறது. வெயில் கொளுத்த துவங்கியுள்ள நிலையில் சென்னை நகர மக்களின் குடிநீர் தேவை அதிகரித்துள்ளது. 3231 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தில் 2 மாதங்களுக்கு முன் 2896 மில்லியன் கன அடி நீர் இருந்தது. ஆனால் தற்போது இன்றைய நிலவரப்படி 1928 மில்லியன் கன அடியாக குறைந்திருக்கிறது. 881 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட சோழவரம் ஏரியில் 2 மாதங்களுக்கு முன் இதே நாளில் இருந்த 559 மில்லியன் கன அடி நீர் இருப்பு தற்போது 268 மில்லியன் கன அடியாக குறைந்திருக்கிறது. 3300 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட புழல் ஏரியில் தற்போதைய நீர் இருப்பு 2392 மில்லியன் கன அடியாக குறைந்துள்ளது. 3645 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட மிகப்பெரிய நீர்த்தேக்கமான செம்பரம்பாக்கம் நீர்த்தேக்கத்தில் தற்போதைய நீர் இருப்பு 2442 மில்லியன் கன அடியாக உள்ளது. கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது ஏரிகளின் தற்போதைய நீர்மட்டம் 3 மடங்கு அதிகமாக இருப்பு உள்ள நிலையில் குடிநீர் தட்டுப்பாடு வர வாய்ப்பில்லை என குடிநீர் வழங்கல் அலுவலர்கள் தெரிவிக்கின்றனர். 2016 தமிழக சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க அரசியல் கட்சிகள் விறுவிறுப்பாக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் தொகுதி மக்களின் நிலையோ எப்போதும் போல ஏக்கங்களுடன் தான் இருக்கிறது. வேந்தர் செய்திகளின் தொகுதி சுற்றில் இன்று கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் சட்டப்பேரவை தொகுதி. கன்னியாகுமரி மாவட்டத்தின் 6 சட்டப்பேரவை தொகுதிகளில் பெரிதும் கடல் சார்ந்த தொகுதி குளச்சல். துறைமுகம், அயல்நாட்டு வணிகம் என ஒரு காலத்தில் கொடிகட்டி பறந்த வரலாற்று சிறப்புமிக்க குளச்சல் திருவிதாங்கூர் மன்னர் மார்த்தாண்டவர்மா டச்சுப்படையை தோற்கடித்ததை போன்ற வரலாற்று நிகழ்வுகளை தன்னகத்தே கொண்டது. காங்கிரஸ் கட்சியின் கோட்டையாக திகழும் குளச்சல் சட்டப்பேரவை தொகுதியில் இதுவரை அதிக அளவாக காங்கிரஸ் கட்சி 9 முறை வெற்றி பெற்றுள்ளது. திமுக, அதிமுக கட்சிகள் தலா 2 முறையும், ஜனதா, சுயேட்சை உறுப்பினர்கள் தலா 1 முறையும் இங்கே வெற்றியை ஈட்டியுள்ளனர்.
2011ஆம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணி சார்பாக நின்ற காங்கிரஸ் வேட்பாளர் ஜி.ஜே. பிரின்ஸ் 58,428 வாக்குகள் பெற்று அதிமுக வேட்பாளர் லாரன்ஸை 11,821 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். லாரன்ஸ் பெற்ற வாக்குகள் 46,607. குளச்சல் சட்டப்பேரவை தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 2,56,171. இவர்களில் ஆண்கள் 1,30,456, பெண்கள் 1,25,702 பேர், மூன்றாம் பாலினத்தைச் சேர்ந்தவர்கள் 13 பேர். குளச்சல் தொகுதியின் மிக முக்கிய தொழில் மீன்பிடி தொழில். அதற்கு அடுத்தபடியாக கயிறு திரிக்கும் தொழிலும் இதர சிறு சிறு தொழில்களும் இங்கே இருக்கின்றன. கடலில் காணாமல் போகும் மீனவர்களை கண்டுபிடிக்க அதிநவீன விரைவு விசைப்படகு, ஹெலிகாப்டர் தளம் எல்லாம் வேண்டும் என்பது இங்குள்ள மக்களின் நீண்டகால கோரிக்கை. இத்தனை ஆண்டு காலமாக ஒரு விசைப்படகோ மீனவர்களை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு விசைப்படகோ ஹெலிகாப்டர் தளமோ இங்கே வரல. வரக்கூடிய அரசாவது இங்கே இந்த மக்களுடைய கருத்தை கொண்டு இந்த காணாமல் போன மீனவர்களை கண்டுபிடிக்கிறதுக்கு உடனடியாக இந்த ஹெலிகாப்டர் தளம் அமைக்கணும். குளச்சல் தொகுதியின் மற்றொரு முக்கிய பிரச்சனை புற்றுநோய். இங்குள்ள புற்றுநோயாளிகள் சிகிச்சைக்காக திருவனந்தபுரம் போன்ற இடங்களுக்கு செல்ல வேண்டியுள்ளது. இந்த நிலை மாற அனைத்து வசதிகளுடன் கூடிய புற்றுநோய் மருத்துவமனை இங்கே அமைக்க வேண்டும் என்கிறார்கள் வாக்காளர்கள். குளச்சல் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த மீனவ கிராமங்களாக இருந்தாலும் உள்நாட்டு பகுதியிலையும் அதிகமான புற்றுநோய் இறப்பு விகிதம் அதிகமாக இருக்குது. அதனால் வரக்கூடிய எந்த அரசாக இருந்தாலும் புற்றுநோய் கண்டுபிடிக்கிறதுக்கான அனைத்து வசதிகளும் கொண்ட ஒரு மருத்துவமனையை இங்கே புற்றுநோய்க்காக எல்லா பரிசோதனைகள் செய்யக்கூடிய வகையில் அந்த மருத்துவமனை அமையணும். குளச்சல் துறைமுகத்தில் கட்டப்பட்டுள்ள மீன்பிடி துறைமுகம் மிகவும் சிறியது என்பதால் அதிக அளவில் விசைப்படகுகளை நிறுத்தும் வண்ணம் இதை விரிவாக்க வேண்டும் என்கிறார்கள் மக்கள். மிக சிறிய குறுகலான ஒரு துறைமுகமாக இருக்கின்றது. எனவே பல படகுகள் அங்கே நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அரசாங்கமானது அந்த துறைமுகத்தை விரிவுபடுத்தி குளச்சல் தொகுதிக்குட்பட்ட மீனவ மக்களும் அந்த தளத்தை பயன்படுத்த வகையிலேயே அதனை விரிவுபடுத்த வேண்டும் என்பதையும் இந்த நேரத்திலேயே கூறிக்கொள்கின்றோம். இதேபோல் குளச்சல் தொகுதியின் குண்டும் குழியுமான சாலைகள் நிரப்பப்பட்டு சீர் செய்யப்பட வேண்டும் என்கிறார்கள் வாக்காளர்கள். குளச்சலிலிருந்து நாகர்கோவில் வரும் வழியில் குளச்சலிலிருந்து ராஜாக்கமங்கலம் வரை உள்ள ரோடுகள் இருக்கின்றனவா இல்லையா என்பது கூட மிகவும் சந்தேகத்துக்குள்ளாயிருக்கிறது. சாலையை செப்பனிட்டாலும் ஒரு வாரத்திற்குள்ளாயே அந்த சாலைகள் மோசமான நிலைக்கு தள்ளப்படும் அளவிற்கு சாலையை செப்பனிடும் பணிகளும் மிக மோசமான நிலையில் உள்ளன. ஒரு காலத்தில் தமிழகத்துக்கும் கேரளத்துக்கும் இடையே மிகச்சிறந்த நீர்வழிப்பாதையாக இருந்த ஏவிஎம் கால்வாய் இன்று கழிவுநீர் ஓடையாக மாறியுள்ளது. இதை தூர்வாரி மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் வலியுறுத்தப்படுகிறது. பல தேவைகள் இருந்தாலும் உடனடியாக அத்தியாவசிய தேவைங்கிறது இந்த ஏவிஎம் கனாலை தூர்வாங்கி பழைய நிலைக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இவ்வளோ பெரிய கால்வாய் இன்று கழிவுநீர் ஓடையாக இன்று மக்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அரசு திட்டங்களும் அதை கழிவுநீர் ஓடையாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதேபோல கடல் அரிப்பை தடுக்க தூண்டில் வளைவுகள் வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளும் இங்கே எதிரொலிக்கின்றன. எதிர்பார்ப்புகள் எதிரொலித்துக் கொண்டிருக்கும் குளச்சல் தொகுதியில் இந்த ஏக்கங்கள் தீரும் நாள் என்றோ என எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் இப்பகுதி மக்கள். பல ஆண்டுகளாக காங்கிரசின் கோட்டையாகவே திகழ்ந்துள்ளது. தற்போது காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணி சேர்ந்திருப்பதனால் காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கே சற்று வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக வாக்காளர்கள் கருதுகின்றனர். மேலும் மற்ற கட்சிகளின் கூட்டணிகளை பொறுத்தும் மற்ற கட்சிகள் இந்த தொகுதியில் நிறுத்தப்படும் வேட்பாளர்களை பொறுத்தும் சில மாறுதல்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாகவும் வாக்காளர்கள் தெரிவிக்கின்றனர். வேந்தர் செய்திகளுக்காக குளச்சல் சட்டமன்ற தொகுதியிலிருந்து ஆனந்த் ஜியோ. ஓவர் போட்டியில் சூப்பர் 10 சுற்றின் கடைசி ஆட்டம். தென்னாப்பிரிக்கா இலங்கை இன்று மோதல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். சிரியா
சிரியாவில் ஐஎஸ் தீவிரவாதிகளின் கட்டுப்பாட்டில் இருந்த தொன்மை வாய்ந்த நகரான பால்மைராவை மீட்ட சிரிய ராணுவம் தொடர்ந்து முன்னேறி வருகிறது. சிரியாவின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க பால்மைரா நகரை கடந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஐஎஸ் தீவிரவாதிகள் தங்களின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். அந்த நகரில் இருந்த பாரம்பரிய சின்னங்களையும் வழிபாட்டு தலங்களையும் அவர்கள் சேதப்படுத்தியது தொல்லியல் துறையினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனிடையே ரஷ்ய கூட்டுப்படைகள் உதவியுடன் ஐஎஸ் தீவிரவாதிகளை அழிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வரும் சிரிய ராணுவம் தற்பொழுது பால்மைரா நகரை கைப்பற்றியுள்ளது. கடந்த மாதம் சிரியாவில் போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்த நிலையில் ஜெனீவாவில் பல கட்டங்களாக நடைபெற்று வரும் அமைதி பேச்சுவார்த்தையில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் லாகூர் நகரில் நேரிட்ட மனித வெடிகுண்டு தாக்குதலில் பலியானவர்களின் எண்ணிக்கை 70ஆக அதிகரித்துள்ளது. 300க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்துள்ளதால் பலி எண்ணிக்கை மேலும் உயரும் என அஞ்சப்படுகிறது. ஈஸ்டர் திருநாள் கொண்டாட்டத்தை ஒட்டி பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாண தலைநகர் லாகூரில் உள்ள பூங்கா ஒன்றில் பெண்கள், குழந்தைகள் என ஏராளமானோர் தங்கள் குடும்பத்துடன் கூடியிருந்தனர். அப்போது அங்கு நடைபெற்ற மனித வெடிகுண்டு தாக்குதலில் சிக்கி 70க்கும் அதிகமானோர் பலியாகினர். 300க்கும் அதிகமானோர் படுகாயமுற்றனர். உடனடியாக அங்கு விரைந்த பாதுகாப்பு படையினர் அவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ள தாலிபான் தீவிரவாத அமைப்பிற்கு பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப், அதிபர் மம்னூன் ஹுசைன் உட்பட பல தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்த நிகழ்வு தொடர்பாக பஞ்சாப் மாகாணத்தில் 3 நாட்கள் துக்கம் கடைபிடிக்கப்படுகிறது. ஓவர் உலகக்கோப்பை போட்டியின் முதல் அரையிறுதிப் போட்டியில் நியூசிலாந்தும் இங்கிலாந்தும் மோதுகின்றன. இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் இந்தியா மேற்கிந்திய தீவுகள் அணியை எதிர்கொள்கிறது. இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் நடைபெற்று வரும் 20 ஓவர் உலகக்கோப்பை போட்டித் தொடர் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. சூப்பர் 10 சுற்றின் கடைசி ஆட்டத்தில் ஏற்கனவே அரையிறுதி வாய்ப்பை இழந்துவிட்ட தென்னாப்பிரிக்கா, இலங்கை அணிகள் மோதுகின்றன. குரூப் 1 இடம்பெற்றுள்ள மேற்கிந்திய தீவுகள் அணி 4 போட்டிகளில் பங்கேற்று 3 வெற்றியும் 1 தோல்வியும் அடைந்து 6 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளது. இங்கிலாந்து அணி 4 போட்டிகளில் பங்கேற்று 3 வெற்றியும் 1 தோல்வியும் அடைந்து 6 புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்தில் உள்ளது. தென்னாப்பிரிக்கா அணி 3 போட்டிகளில் பங்கேற்று 1 வெற்றியும் 2 தோல்வியும் அடைந்து 2 புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்தில் உள்ளது. இலங்கை அணி 3 போட்டிகளில் பங்கேற்று 1 வெற்றியும் 2 தோல்வியும் அடைந்து 2 புள்ளிகளுடன் 4வது இடத்தில் உள்ளது. ஆப்கானிஸ்தான் 4 போட்டிகளில் பங்கேற்று 1 வெற்றியும் 3 தோல்வியும் அடைந்து 2 புள்ளிகளுடன் 5வது இடத்தில் உள்ளது. குரூப் 2 இடம்பெற்றுள்ள நியூசிலாந்து அணி பங்கேற்ற 4 போட்டிகளிலும் வெற்றி பெற்று 8 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளது. இந்தியா 4 போட்டிகளில் பங்கேற்று 3 வெற்றியும் 1 தோல்வியும் அடைந்து 6 புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்தில் உள்ளது. ஆஸ்திரேலியா 4 போட்டிகளில் பங்கேற்று 2 வெற்றியும் 2 தோல்வியும் அடைந்து 4 புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்தில் உள்ளது. பாகிஸ்தான் 4 போட்டிகளில் பங்கேற்று 1 வெற்றியும் 3 தோல்வியும் அடைந்து 2 புள்ளிகளுடன் 4வது இடத்தில் உள்ளது. வங்கதேசம் 4 போட்டிகளில் பங்கேற்று அனைத்திலும் தோல்வியடைந்து புள்ளிகள் எதுவும் எடுக்காமல் 5வது இடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அகில இந்திய அளவில் சிறந்த திரைப்படமாக பாகுபலி தேர்வு. சிறந்த நடிகர், நடிகையாக அமிதாப், கங்கனா ரணாவத் அறிவிப்பு. சிறந்த பின்னணி இசைக்காக இளையராஜாவுக்கு விருது. விசாரணை படத்துக்கு 3 விருதுகள் அறிவிப்பு. மயில்சாமி அண்ணாதுரை உள்பட 56 பேருக்கு பத்ம விருதுகள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி வழங்கினார். நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு முறைகேடு வழக்கு. தனியார் நிறுவன இயக்குநர்கள் குற்றவாளிகள் என தீர்ப்பு. இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்தி மாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.